தவக்காலத்துல அதுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். எதுக்கு? உலகத்துல கிடக்கிறதுனால உலகத்துல இருந்து திரும்பி போகும். இந்த மூணுமே தந்தை கிட்ட இருந்து வரல, உலகத்துக்கிட்ட இருந்து தான் வந்துச்சு அப்படின்னு. யோவேல் 2:12 வாசிக்கிறோம். இப்பொழுதாவது உங்களுடைய முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள், என்னிடம் திரும்பி வாருங்கள், ஆண்டவர் அழைக்கிறார், என்னிடம் திரும்பி வாருங்கள். தவக்காலத்துல அதுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். எதுக்கு? அவர்கிட்ட திரும்பி போகணும். ஆனா எங்கேருந்து திரும்பி போகணும்? எங்க கிடக்கிறோம்? எங்கேருந்து திரும்பி போகணும்னா உலகத்துல கிடக்கிறதுனால உலகத்துல இருந்து திரும்பி போகணும். அதுனா உலகத்துல கிடக்கிறது, உலகத்துல தானே இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1 யோவான் 2:16 போடப்பட்டிருக்கு. 1 யோவான் 2:16 போடப்பட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? கண்களின் இச்சை, ஊனியல்வினுடைய இச்சை, இந்த உடம்பின் இச்சை, அப்புறம் செல்வ செருக்கு. இது புது தமிழ். பழைய தமிழ் வாழ்வினுடைய பெருமை, ஜீவனத்தின் பெருமை அப்படின்னு இருக்கும். வாழ்வின் பெருமை. இந்த மூணுமே தந்தை கிட்ட இருந்து வரல, உலகத்துக்கிட்ட இருந்து தான் வந்துச்சு அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ ஒரு மனுஷன் இந்த மாமிச இச்சை, இந்த உடலின் இச்சை, கண்களின் இச்சை, அப்புறம் இந்த வாழ்வில் இருக்கிற பெருமைகள், பணத்து மேல பெருமை, சொத்து மேல பெருமை, என்னுடைய ஆரோக்கியத்தை மேல பெருமை, என்னுடைய பதவி மேல பெருமை அப்படின்னு சொல்லி இந்த உலக பெருமைகள் அவன் அப்படி மூழ்கி கிடக்கிற நேரத்துல அவனால ஆண்டவர் ருசிக்க முடியாது. ஆண்டவர் யாருன்னு அவனுக்கு தெரியாது. அவன் உலகத்துல மூழ்கி கிடக்குறான்னு அர்த்தம். அப்ப ஆண்டவர் சொல்ற இந்த தவக்காலத்திலேயாவது ஏஞ்சி வெளியில வா. இன்னும் எத்தனை நாள் தான் இந்த பன்றிகள் கூட்டத்துல நீ உட்கார்ந்து இருக்க போற? ஏஞ்சி வெளியில வா. இன்னும் எத்தனை நாள் தான் இந்த உலகத்துல இருக்க போற? வெளில வா. நீ இந்த உலகத்துல இருந்தாலும் அந்த உலகத்தை சேராதானே இருக்க பழகு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதுக்குதான் தவ காலத்துல உபவாசம் இருக்கணும், ஜெபம் பண்ணணும், பாத யாத்திரைகள் போறது, இந்த தவ முயற்சிகள் எதுக்கு? இந்த உலகத்தை விட்டு வெளில வருது. அந்த மாமிச இச்சையும், கண்களின் இச்சையும், அந்த பெருமையும் தூக்கி வெளில போடுறதுக்கு தான் இத்தனை உபவாசங்கள், இத்தனை ஒரு சந்திகள். என்ன ஜெபம் பண்ணாலும் சரி, என்ன தவம் கடந்தாலும் சரி, உலகத்திலேருந்து வெளியில வரணும்னு ஆசை இருந்தால் தானே வெளில வர முடியும். இன்றைக்கு அந்த ஆசை ஆண்டவர் நமக்குள்ள பிறக்க செய்யணும்னு ஜெபிப்போம். ஆண்டவரே, இயேசுவே, நான் இந்த உலகத்தை சார்ந்தவனா இல்லாதது போல என்னுடைய சீடர்களும் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் இல்லை என்று சொன்னீரே. ஆண்டவரே, இந்த பூமியில் வாழும் மட்டும் உமக்கு சொந்தமானவர்களாக நாங்கள் வாழ்ந்திடவும், இந்த உலக பாசைகளிலிருந்து எங்களை விடுவித்துக் கொள்ளவும் உமது அருளை எங்களுக்கு ஊற்றுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.